பாரத் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்பரங்குன்றம் முருகனுடைய முதல் படை வீடு. இது திருப்பரங்குன்றம் முருகனுடைய தலம் அல்ல, ஸ்ரீ கந்தர் மலை சிக்கந்தர் மலை தான் சொல்லி அங்கே நாங்கள் மேலே போய் ஆடு கோழியெல்லாம் பலி கொடுப்போம்னு சொல்லி இஸ்லாமியர்கள் சொன்னது ஒரு பெரிய பிரச்சனையாக பூதாகரமாக உருவெடுத்து இப்போ வருகிற பிப்ரவரி 4ஆம் தேதி இந்து முன்னணி சார்பில் ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் அங்கே நடைபெறதாக இருக்குது. இதற்காக பல்வேறு தரப்பினரும் தங்களது ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக சாதி அமைப்பு கிட்டத்தட்ட பிள்ளைமார், தேவர், பலிச்சார் நாயுடு, இது மாதிரி கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள், இது மாதிரி பல்வேறு சமுதாயத்தினரும் யாதவர்கள் உள்பட பலரும் தங்களது ஆதரவை தெரிவிச்சிருக்கிறாங்க. தங்களுடைய சமுதாயத்திலிருந்து அணி அணியாக வருவோம், இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கோன்னு சொல்லி உறுதி சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்காக மதுரை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கிற இந்து முன்னணி தொண்டர்கள் மற்றும் பல்வேறு காவடி சங்கங்கள், முருகன் காவடி சங்கங்கள், இவங்கெல்லாம் போஸ்டர்கள் அடித்து இந்த நிகழ்ச்சியுடைய விளம்பர போஸ்டர்கள் அடித்து சுவர்களில் ஒட்டிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் துண்டு பிரசுரங்கள் அடித்து கோவில்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள், கடை வீதிகளில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இங்கே ஆளுகின்ற திராவிட மாடல் அரசு என்ன பண்ணுங்கன்னா, அந்த நோட்டீஸ் கொடுக்குறவங்க மேலே வழக்கு போடுது, அவங்கள பிடிச்சி விசாரிக்குது. அது மட்டும் இல்லாமல் போஸ்டர்களை கிழிச்சு போடுறாங்க கீழே. இதெல்லாம் கடும் அதிர்ச்சி ஏற்படுத்திக்குது. இங்கே நடக்கிறது ஜனநாயக ஆட்சியா, ஒரு துண்டு பிரசுரம் கொடுக்கறதுக்கு இங்கே இந்துக்களுக்கு உரிமை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடந்த முகலாயர்கள் ஆட்சியில் பார்த்தோம்னா ஜிசியா அப்படிங்கிற வரி நம்ம செலுத்த வேண்டியது இருந்துச்சு. அதாவது ஒரு ஹிந்துவாக வாழ்வதற்கு ஜிசியா வரி கட்டிட்டு இருந்தோம். அந்த ஒரு நிலையை இப்போ அறிவிக்கப்படாத ஒரு இந்துக்கள் மீதான தாக்குதலை இந்த அரசு நடத்துதாங்கிற சந்தேகத்தை பொது ஜனங்கள் மத்தியில் இந்த விஷயங்கள் எழுப்பியிருக்கு. ஏன்னு கேட்டால் இந்து முன்னணி தொண்டர்களை ஆர்எஸ்எஸ் காரங்களை கைது செஞ்சா அது இயல்பாக நடக்கிறது தான். ஏன்னு கேட்டால் கொள்கை ரீதியாகவே திமுக இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ்ன்னு சொன்னால் திமுகவுக்கு திராவிட சித்தாந்தவாதிகளுக்கும் பிடிக்காது. ஆனால் இப்போ இங்கே போஸ்டர் விட்டுறது, துண்டு பிரசுரங்கள் கொடுக்கறது, கோவில்களில் அனைவரும் திருப்பரங்குன்றம் வரணும்னு சொல்லி அழைப்பு விடுக்கிறது இந்து முன்னணி தொண்டர்கள் மட்டும் அல்ல, பொதுமக்கள், முருக பக்தர்கள், பழனி பாத யாத்திரை செல்ற பக்தர்கள், இவங்க எல்லாமே இந்த காரியத்தில் இறங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு ஜாதி அமைப்புகளும் அந்த திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு முறைமை பாத்தியப்பட்டவர்களும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க பெரும் திரளாக இந்த களப்பணிகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க. இவங்க மேலேயும் இது மாதிரி அத்துமீறல்களை அரசாங்கம் ஏற்படுத்துறதுங்கிறது மிகவும் கண்டனத்துக்குரியது. இது விஷயமா உங்களுக்கு ஒரு காணொலியை காட்டுறேன். என்னென்னா, போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கிற தொண்டர்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த போஸ்டர் கிழிக்கப்பட்டிருக்கிற ஒரு காட்சியை உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் உங்களது கருத்துக்களை சமூக வலைதளங்களையும் பரப்புங்க. அதே சமயம் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த விஷயம் எல்லா இந்துக்களுக்கும் போய் சேரணும். நன்றி, வணக்கம்.